ஸோ ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற கதை வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. சசிகுமார் சார் நடித்த அடுத்த ஒரு படம். ஒரு செட் ஆஃப் ஒரு குப்பை படத்துக்கு அப்புறம் என் தலைவை எடுத்துகிட்டு வர பூரா தங்கமாக தான் இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி ஒன் ஆஃப் தி வெல் ரிட்டன் சீன் பை சீன் பிளாஸ்ட். சரிங்களா, ஒரு நல்ல குடும்பம் வச்சுக்கோங்களேன். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி. சரிங்களா, அந்த தம்பி கேரக்டர் குட்டி பைய கேரக்டர் பண்ணியிருப்பான். சசிகுமார் சார் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து தின்றுப்பான். மொத்தம் படத்துலையும் பிளாஸ்ட்னா பிளாஸ்ட். அந்த படத்துல பண்ணது பூரா செம்ம பிளாஸ்ட். அண்ணன் கேரக்டர் வந்து நம்ம மின்னல் முரளிங்கிற அந்த ஆவேசம் படத்துல அது பையன் நடிச்சிருப்பா தெரியுமா? ஸோ அந்த பையன் நடிச்சிருப்பான். அதுவும் செம கேரக்டர், செம ஸ்கோப்பு. சிம்ரன் மேம் அள்ளி தின்றுபா. உங்களுடைய லைன்ல மேம் ரீ என்ட்ரி கொடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான கேரக்டராக இருக்கும். ஒரு வித்தியாசமான அது ஒரு பேஸ் பண்ண கேரக்டராகவே போய்கிட்டு இருக்கும். ஆனால் சிம்ரன் மேம் பார்த்தீங்கன்னா பண்ண கேரக்டர் செம்ம மாசம். அவ்வளோ சூஸ் பண்ணுற கேரக்டர் கூட மாசம் தான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த படத்துக்கு வந்துடும். ஸ்ரீலிங்கன் தமிழ் பார்க்கும்போது 2வது படம் பண்ணுறாங்களான்னா அப்படின்னா வந்து ஆமாம், இது மாதிரி நம்ம மாதவன் சாரோட படம் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப சோகமாக போகும். இந்த படத்தில் சோகங்கிறது எஸ் கூட இருக்காது படத்தில் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும். ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது கூட என்னமோ பண்ண போகிறாங்களா, அழுது வைக்க போகிறாங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படிலாம் கிடையாது. படத்துக்குள்ள சீன் போய் சீன் நீங்கள் ரசிச்சு பார்க்கலாம். ஓகே, கதை என்ன அப்படின்னா வந்து அங்கே இருக்க பஞ்சாயத்துனாலே பிரச்சனைனாலே அங்கேருந்து கிளம்பி வர ஃபேமிலி. சரிங்களா, ஸோ கிளம்பி எங்கே செட்டில் ஆகும் பார்க்கும்போது அவங்களுக்கு என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் இவங்க நன்மையாக வாழ ட்ரை பண்ணுறப்ப அங்கே ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு பாம்பு வெடிக்குது. ஸோ அதுக்கு காரணம் இவங்களாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ சந்தேகப்பட்டு தேடி வரப்ப இவங்களுக்கும் அவங்களுக்கு நடந்த ஒரு கஸ்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். சரிங்களா, அப்படின்னு கிடையாது, இவங்க தனியாக வாழ நினைக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இவங்க வாழ்க்கையில் என்னதான் ஃபேஸ் பண்ணாங்க, சுற்றி என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சூப்பரான டைமண்ட். இது சும்மா ஏதாச்சும் ஒன்று தோற்றுற மாதிரி காமிக்கிறோம்ல அப்படின்னு காமிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா படம் உண்மையில அவ்வளோ சூப்பராக இருக்கும், செம்ம மாசாக இருக்கும். எனக்கு மாசுனா என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃபீல் குட் மூவி மீன் பண்ணுறேன். சரிங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சீன் பை சீன் சந்தோஷமாக ரசித்து பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். சான்ஸ் பண்ணா பாருங்க. இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி. ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோ பார்க்குற அது வரைக்கும் பாய்.